நோன்பு வைக்க இயலாதவர்களை பற்றி பேசவில்லை. நோன்பு வைக்க இயலக்கூடியவர்களுக்கு உண்டான பரிகாரத்தை பற்றி பேசுகிறது. அப்ப இயலவில்லை என்றால் என்ன பரிகாரம் குரான்ல எங்க இருக்குது என்றால், குரான்ல சத்தியத்துக்கு பரிகாரம் இருக்கு. சத்தியத்தை முறிச்சுட்டா, நேர்ச்சையை முறிச்சுட்டா, நோன்பு முறிச்சா கூட பரிகாரம் இருக்கிறது. ஆனால் நோன்பு வைக்க இயலாமல் இருந்தால், நோன்பு விட்டுட்டோம்னு சொன்னா அதுக்கு பரிகாரம் இருக்கானா இல்லை. அப்ப நல்ல பரிகாரமே இல்லைன்னா எப்படி புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்த? குரான்ல பொதுவான சில அடிப்படைகள் இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடும் போது, மார்க்கத்தில் எந்த விஷயமா இருந்தாலும் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, சக்திக்கு உட்பட்டே தவிர அது கடமை இல்லை. அப்ப சக்திக்கு உட்பட்டு தான் மார்க்க கடமைகள் அத்தனையுமே. ஒரு ஆள் நோன்பு வைக்க இயலல, அவருக்கு மார்க்க கடமையே இல்லை. இந்த வசனத்தின்படி எடுத்துக்கொண்டால் நோன்பு வைக்க இயலாதவருக்கு என்ன இல்லை, அல்லாஹு தாலா சோதிக்க மாட்டான், சக்திக்கு உட்பட்டு தான் சோதிப்பாங்கிறப்ப அவரே 80 வயசு, அவருக்கு